வெல்கம் டு அன்னபூரணி கிச்சன். இன்றைக்கி அரிசி மாவு எடுத்து அதை வச்சு தாளிச்ச கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இப்போ அரிசி மாவில் எப்போயும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கொழுக்கட்டை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த பதத்துக்கு எங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் சைஸில் நாங்கள் பண்ணி எடுத்து இப்போ அதை வேக வைக்க போகிறோம். வேக வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம அவிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் உளுந்து, இது 2 பொரியவும் நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். கருவேப்பிலை சொல்லு. இப்போ கடுகு வெடிச்சிருக்குங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் காஞ்ச வத்தலை மிளகா வத்தல் போட்டு நல்லா வதக்கி மாற்றி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்குவோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா கிளறணும். ஷேப் இதுதானே இல்லைங்க, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது எங்களோட ஸ்டைலில் நாங்கள் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கோம். இப்போது நாங்கள் ஏற்கனவே வத்தல் போட்டிருக்கோம். மேற்கொண்டு காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதாங்க. இந்த உப்பும் காரமும் நம்மளோட அந்த கொழுக்கட்டையில் இறங்குற வரைக்கும் கிண்டி இறக்குனா ருசியான கொழுக்கட்டை ரெடி. நல்லா வதக்கிக்கோங்க, ஏன்னா அந்த உப்பும் மிளகாயும் இறங்கணும் இல்லையா? ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. வதக்கி இறக்கிட்டோன்னா குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தாளிச்ச கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.